Hi sir, I'm Pavitra. Actually, I did my UG in 2019. There is a 3 years gap. I did some other course other than my UG. So I couldn't get any job. I thought it was over. I thought my career is over. I don't find any job because there is a 3 years gap. But by God grace, through my friend who studied in Valiyappan Tech Mahindra, she referred me this Valiyappan Tech Mahindra Foundation. I came and joined here. And then I learned communication skills. I don't know what is coding and all, basic coding and all, but I learned basic coding here. I learned anatomy and physiology, and I learned IT skills. And I don't know how IT company will be because of this Valiyappan Tech Mahindra trainers teach me how to maintain behavior in IT companies in MNCs. So thanks to Valiyappa Foundation, because of Valiyappa Foundation only I got job. Otherwise I wouldn't be. I don't know where I will be. And thanks to Valiyappa and Tech Mahindra Foundation. என்னோட பேர் வந்து சேதுராமன். நான் தேனியிலிருந்து வரேன். சென்னைக்கு என்ன ரீசனுக்காக வந்தேன்னா, நான் மெடிக்கல் கோடிங் பண்ணணும், மெடிக்கல் கோடிங் மூலியமாக என்னோட கெரியரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன். அதுக்கு எந்த ஏதாவது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணலாம் வல்லியப்பா ஃபவுண்டேஷன். இங்கே வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாகவே சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாருமே. டெக்னிக்கல் ரீதியாகவும் சரி, கம்யூனிகேஷன் ரீதியாகவும் சரி, ரெண்டுமே ஈக்குவலாக எனக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. இதன் மூலியமாக நான் வந்து வேர்ல்ட் சோர்ஸ் அந்த கம்பெனியில் வந்து செலக்ட் ஆனேன். அதில் செலக்ட் ஆகி இப்போ 6 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் ஜாப்ல நல்லா போயிட்டு இருக்கு. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எங்கேருந்து அதிகமாக கிடைச்சிச்சு அப்படின்னா வல்லியப்பா தான் சொல்லுவேன். சென்னையில் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டதுல இதுதான் ரொம்ப முக்கியம். எங்கள் ஃபேமிலியை பார்த்தீங்க அப்படின்னா, நானு, எங்கள் அம்மா, என்னோட தங்கச்சி. என் தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் ஆகி இப்போ தான் செட்டில் இருக்காங்க. நான் தான் இப்போதைக்கு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி ரன் பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னோட ஃபியூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு மெடிக்கல் கோடிங். என்னோட எக்கனாமிக்கல் ரீதியாகவும் என்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண வல்லியப்பாவுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். அப்புறம் எனக்கு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா கிடைச்சாங்க, நல்லா பேசுனாங்க, எந்த லைஃபுக்கு என்னென்ன தேவையோ அதை கூட நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. டீச்சிங்ஸ்லாம் வேற லெவலாக இருந்துச்சு, நல்லா கற்றுக்கிட்டோம். இப்போ நான் ஜாபுக்கு போன இடத்துல வந்து இங்கேருந்து கற்றுக்கிட்ட வச்சதான் அந்த ஜாப்ல வந்து நான் என்னால் இம்ப்ரூவ் பண்ண முடிஞ்சது. ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சங்கடப்பட்டேன் ஜாப்ல. அப்புறம் கொஞ்சம் போக இங்கே சப்போர்ட் பண்ணி இந்த இப்பெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இப்படி பண்ணு அந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வச்சு ஜாப் நல்ல கெரியராக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. அப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வல்லியப்பாவுக்கு தேங்க்யூ. நான் என்னோட நேட்டிவ் வந்து கோவில்பட்டி. நான் மெடிக்கல் கோடிங் படிக்கிறதுக்காகவே நான் சென்னை வந்தேன். இங்கே வந்து என் ஃப்ரெண்டு மூலியமா வல்லியப்பா ஃபவுண்டேஷன் தெரிஞ்சது எனக்கு. இங்கே ஃபீஸும் ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க. மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது 15,000 10,000 அந்த மாதிரி கேட்டாங்க. இங்கே ஃபீஸ் வந்து 1,500 தான். அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து நான் இப்போ ஏஜிஸ் ஹெல்த் கேரில் ஒர்க் பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நான் வல்லியப்பாவில் படித்து இங்கேருந்து நான் பிளேஸ்மெண்ட் வாங்கினது தான். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் கொஞ்சம் பெட்டராகவே நல்லா தான் பண்ணேன். இங்கே நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. மெடிக்கல் கோடிங்குமே என்னென்னு தெரியாமல் தான் வந்தேன். படிக்கணும்னு ஆசை, நான் என்ன தெரியாமல் தான் வந்தேன். இங்கே வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அனட்டாமியும் சரி, எப்படி ஸ்கூலில் காலேஜில் படிக்கும்போது வந்து அனட்டாமி அப்படி படிச்சுட்டு அப்படியே எக்ஸாம் எழுதுறது தான், அப்ளை பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இங்கே வந்து நான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி படித்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது அவங்க கேட்குற கொஸ்டின் மோஸ்ட்லி எல்லாமே ஆன்சர் பண்ணேன். நிறைய கம்பெனியில் செலக்ட் ஆனேன். ஏஜிஎஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் அங்கே அப்படியே ஜாப் கண்டினியூ பண்ணேன். இப்போ நான் ஒர்க் பண்ணி 3 months ஆகுது. இது வரைக்கும் ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்குது. இனிமேல் தான் நான் உள்ள ப்ரொடக்ஷன் போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். சேலரியுமே ஃபஸ்ட் மந்த் வாங்கினத விட இப்போ நான் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குகிறேன். எனக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல். வீட்டில் இருந்து இதுக்கு முன்னாடி காலேஜ் அவங்க எனக்காக செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது நிறைய. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நான் அவங்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுறேன். வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே. அம்மா என்கிட்ட காசு கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நானே அனுப்பி வைப்பேன் அம்மாவுக்கு. தேங்க்யூ. என்னோட நேம் வந்து மதுவரசி. நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். ஸோ மெடிக்கல் கோடிங் படிக்கிறதுக்காக தான் நான் திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் வந்தோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இங்கே வந்தோம். எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ரெஃபர் பண்ணி, சென்னையில் இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணி நான் வெளியே பார்க்குறேன். ஃபஸ்ட் வந்தோடனே எனக்கு ட்ரைனர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எதுனாலும் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஏஜிஎஸில் 3 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மை ட்ரைனிங் பீரியட் கம்ப்ளீட்டட் ஆன் October 10th. ஸோ ப்ரொடக்ஷன் போக ரொம்ப இதாக இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் இவ்வளோ ஹாப்பினஸ் காரணம் ஸோ வல்லியப்பா தான் எனக்கு. பிகாஸ் வல்லியப்பா எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்தப்போ எனக்கு நான் வந்து எங்கேயுமே போனதில்லை. ஃபஸ்ட் டைம் நானாக சென்னைக்கு வந்து வல்லியப்பா மூலமாக ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகுது.
நான் ரொம்ப என்னையே நானே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கிற ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கொடுத்தது வந்து வலியப்பான்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேமிலியிலேருந்து ஒரு சென்னைக்கு ஒரு பொண்ணு இவ்வளோ இதாக இருக்குன்னா ஏன்னா சென்னையில் தான் இருக்கலாம். பட் என்னோட ஃபேமிலி கொஞ்சம் இதாக ஃபேமிலி. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஒரு 2 months சேலரி என் வீட்டுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அது என்னோட ப்ரௌட் மூமெண்ட். அதை கிரியேட் பண்ணி கொடுத்தது வலியப்பா. அண்ட் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் அண்ட் இது எல்லாமே கொடுத்தது எல்லாமே இட்ஸ் அஃபோர்டபுள் அண்ட் ஈஸி டு ஆக்சஸ் அவ்வளோவும் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு வலியப்பா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. என் பேர் யாஸ்மின். நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன். நான் இங்கே வந்து சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஓடிட்டு இருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி இது பண்ணலை. சரி இங்கே வந்துட்டு இப்போ அந்த ஸ்விக்கி ஓடும்போது தான் இப்போ அந்த கம்பெனிக்கு பார்த்தேன். அங்கே உள்ளே போகணும் ஒரு ஆசை. அப்போ வந்துட்டு தான் இங்கே இங்கேருந்து கோச்சிங் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது ஃப்ரெண்டு மூலிமா. சரி அப்போ வந்து இங்கே ஃபீஸும் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவோம். நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு மெடிக்கல் கோடிங்னா என்ன அப்படின்றது எனக்கு இங்கே தான் கற்றுக்கிட்டேன். நான் இங்கே கற்றுக்கிட்டது மட்டும்தான் எனக்கு இப்போ வரைக்கும் யூஸ் ஆகிட்டு இருக்கு. நான் அங்கே போயுமே என்னால் சரியாக கற்றுக்க முடியல. எனக்கு இங்கே மேம் என்ன நடந்தாங்களோ எனக்கு அது மட்டும் தான் மைண்டாக இருக்குது. எல்லாருக்கிட்டையும் எப்படி பேசணும், என்ன பண்ணணும், எப்படி இருக்கணுன்றது வரைக்குமே இங்கே தான் கற்றுக்கிட்டேன். நான் இப்போ நான் ஜாயின் பண்ணி ஒரு 3 months இருக்கும். நல்லா போயிட்டுருக்கு. நான் என்ன படிச்சனோ அதுக்காக எனக்கு வேறு எதுவுமே அங்கே எக்ஸ்ட்ராவாக எனக்கு எதுவுமே கேட்கல, எனக்கு எதுவும் தேவைப்படலை. ஏன்னா எனக்கு எல்லாமே இங்கேயே கிடச்சிருச்சு. ஸோ நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணணும் வலியப்பா ஃபவுண்டேஷனுக்கு, டெக் மஹிந்திரா ஃபவுண்டேஷன் சேர்த்து சொல்கிறேன். ஹாய், என்னோட பேர் கார்த்திக். நான் மாதவரத்துலேருந்து வரேன். நான் வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி படிச்சிருக்கேன். அது படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு ஒரு ஐடியாவே இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்டு மூலிமா இந்த மாதிரி மெடிக்கல் கோடிங் இருக்குது அது மாதிரி நான் கேள்விப்பட்டு இது மாதிரி எங்கே படிக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸாக இருந்துச்சு. யாரை கேட்டாலும் இவ்வளோ அமௌண்ட் ஆகும், ரொம்ப அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அவ்வளோ பே பண்ணி படிக்க முடியாது. சரி இந்த மாதிரி வலியப்பா ஃபவுண்டேஷன் இருக்குன்னு என் ஃப்ரெண்டு மூலிமா எனக்கு தெரிய வந்தது. இங்கே 3 monthsக்கு ஒன்லி 1500 தான் பே பண்ணாங்க. ஓகே நல்லா இருக்கு ஆஃபர், யூஸ் பண்ணிக்கலான்னு வந்து ஜாயின் பண்ணேன் வலியப்பா ஃபவுண்டேஷனில். இங்கே கோச்சிங் ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. கம்யூனிகேஷன், கோடிங் அண்ட் அனாட்டமி எல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. யூஸ் பண்ணி நிறைய நாலேஜும் கெயின் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 3 months முடிச்சதுக்கப்புறம் அவங்களே பிளேஸ்மெண்ட்டுக்கு சொல்லிவிட்டாங்க. நான் கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகி இப்போது நல்லா இன்கம் பண்ணிட்டு இருக்கோம். என் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் கனிமொழி. என்னோட ஏஜில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நான் இன்னும் எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்கவே இல்லை. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா தான் இந்த ஃபவுண்டேஷன் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் இதை ஜாயின் பண்ணேன். எனக்கு இதில் ட்ரெயினிங் எல்லாமே செம்மையாக கொடுத்தாங்க. இன்டர்வியூக்கு எப்படி போகணும், எப்படி பேசணும் எல்லாமே வந்து எங்களுக்கு வெளியில் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷனில் ஈக்குவல் நாலேஜ் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இது மூலிமா இப்போ நான் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் இருக்கேன். அண்ட் தென் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஏதாவது வேலை இல்லை அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை இருக்கும். தேங்க்யூ. ஹாய், என் பேர் சரோஜினி. நான் மாதவரத்துலேருந்து வரேன். நான் வந்து பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயபிட்டிஸ் படிச்சிருக்கேன். அண்ட் என் கோடிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருந்துச்சு. ப்ளஸ் வந்து எனக்கு கேப்பும் ரொம்ப 2015 தான் நான் பாஸ் அவுட் ஆனேன். இதுக்கு முன்னாடி வலியப்பா வரதுக்கு முன்னாடி நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். இப்போ ஏன்னா எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமாக இல்லை. ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் வந்து நான் கொஞ்சம் லேக்காகவே இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வலியப்பா வந்தேன். ஸோ வலியப்பாவில் வந்து நிறைய நம்மளுக்கு குவாலிட்டிஸ் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணி தான் நம்மளை வந்து இங்கே செலக்ட் பண்ணுறாங்க. அண்ட் செலக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா நான் நிறைய கம்யூனிகேஷன் வைஸாகவும் சரி அனாட்டமி ஃபிசியாலஜி வைஸும் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அது மூலியமாக தான் நான் அட்டன் பண்ண மோர் தென் 3 ஆஃபீஸ் அட்டன் பண்ணேன். அதுலேயுமே நான் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு நிச்சயமாக வலியப்பா ஃபவுண்டேஷன் தான் காரணம். அண்ட் இப்போ நான் வந்து 3 months ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எபிசோட்ஸில். இப்போ 3 months இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. ஃபினான்ஷியலாக இப்போ என்னுடைய ஃபேமிலிக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். என்னுடைய பேபிக்கும் வந்து இன் ஃபியூச்சரில் என்னால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே வலியப்பா தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வலியப்பா. என்னோட நேம் ஜினோஸ். நான் வந்து நாகர்கோயிலேருந்து வந்துட்டு இருக்கிறேன். நான் வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நான் வந்து மெடிக்கல் கோடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் படிச்சு முடிச்சு ஒரு 2-3 years வந்து வேறு ஃபீல்டில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் கோடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கு வேண்டி நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி
பண்ணி நிறைய இடத்துல வந்துட்டு கால் பண்ணி நான் கேட்டேன். கேட்கும் போதெல்லாம் வந்து நிறைய அமௌண்ட் சொன்னாங்க. அது இல்லாமல் வந்துட்டு 1 month ட்ரைனிங் இல்லாட்டி 20 days 45 days அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வலியப்பா ஃபவுண்டேஷனுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அமௌண்ட் வந்து கம்மியாக தான் சொன்னாங்க. அது இல்லாமல் 3 month ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் வந்து மற்ற இடத்த இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ நான் ஊர்ல இருந்து அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி கேட்டுட்டு இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணி மெடிக்கல் கோடிங் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி சொல்லி கொடுக்குறாங்க, கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறாங்க. நான் நினச்சதை விட அதிகமாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நல்ல இடத்துல எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு பண்ணிவிட்டாங்க. மை நேம் கல்பனா. நான் பூந்தமல்லியிலேருந்து வந்துருக்கேன். நான் வந்து டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் முடித்தேன். எனக்கு வந்து கோடிங் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறத நான் இந்த யூடியூப்ஸ் அந்த மாதிரி கூகுள் பார்த்து தான் நான் வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணேன். 3 month எனக்கு கிளாஸ் போனதும் தெரியல. எனக்கு ரொம்ப சீக்கிரமாக போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. நிறைய கற்றுக்கிட்டேன் நான். இதோடு சேர்ந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. அவங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நானும் கொஞ்சம் நிறைய அவங்ககிட்ட லேர்ன் பண்ணுற மாதிரி இருந்தது. ட்ரைனர்ஸ் கூட எனக்கு நிறைய சொல்லி தந்துருக்காங்க. நான் ஈவன் ஒர்க்கில் போயிருந்து கூட எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் வந்தப்போ கூட நான் கால் பண்ணி கேட்கும்போது மேம் எந்த டைமாக இருந்தாலும் ஒரு நாள் கூட ஏன் இப்போ கால் பண்ணுற அப்போலாம் எனக்கு கேட்டதே கிடையாது. எனி டவுட்னாலும் எப்போ வேணாலும் கேளுங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லி தந்துருக்காங்க. இப்போ நான் வந்து எபிசோஸ் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நல்லாவே இன்கம் வாங்குறேன். இதனால என் ஃபேமிலியும் சரி என்னோட கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டெஃபினெட்லி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோடிங் படிக்கணும்னு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வலியப்பா ஃபவுண்டேஷன் தான் கொடுப்பேன். தேங்க்யூ.